நான் தான் சொல்றேன், இது கவர்மெண்ட் கிடையாது, இது கமிஷன் வங்கி. நீங்க கமிஷன் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. உங்களால பழகி போயிட்டாங்க. நீங்க இதை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. மொத்தமா தொடச்சு வாரணும். நீங்க ஒழிக்காம நீங்க நல்ல அரசு, நல்ல ஆட்சி, நல்ல அரசியல் அதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. நான் ஒண்ணு கேட்குறேன், நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களை வரவேற்க கரும்பு அப்படியே தோரணம் கட்டி வாழை அப்படி தாரோட கொண்டாந்து கட்டி என்ன பண்ணிட்டீங்க? பல 1000 ஏக்கர், பல 100 ஏக்கர், பல 10 ஏக்கர், 20 ஏக்கரை வெட்டி வாழை கரும்பை கட்டி நீ போக என் சனம் சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். சிப்பில தானே முத்தெடுத்த, கரும்பு கண்ணல் அந்த மொழியிலிருந்து முத்தெடுத்தாங்கிற. நான் அவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு இனத்தை இந்த வாழைத்தாருக்கு இந்த கரும்பு தட்டைக்கு நீ அல்லால விடுறாரு. எங்களை மானங்கட்ட கூட்டமா மாத்தின தவிர எனக்கு அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஓடியாந்து இந்த வாழைத்தாரை அறுக்கிறதையும் கரும்பை பிக்கிறது பாக்குறீங்களா இல்லையா? ஒரு தன்மானமிக்க ஒரு தமிழ் மகன் உனக்கு தூக்கம் வருமா? அந்த காட்சியை பார்த்து என் இனத்தை இப்படி பரதேசி கூட்டமா நிறுத்திட்டீங்களான்னு கோவம் வருதா வரல? வருதா வரல? அப்புறம் அப்புறம் ஒழிப்பு தான் மொத்தமா இவங்கள ஒழிப்பு. சரி, காசு எங்க இருந்து எடுத்துருக்கு? நீங்க 3000 கொடுக்குறாருன்றீங்க. நீங்க ஒன்னும் சேர சோழ பாண்டிய வம்சாவளியில் இல்ல, பரம்பரை சொத்தை விட்டுட்டு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஒண்ணு சொத்து வரி ஏற்றுவிய, கட்ட இல்லைன்னா மின் கட்டண உயர்வு ஏற்றுவிய, இல்லைன்னா பேருந்து கட்டண உயர்வு, இல்லைன்னா பாட்டில் 10 ரூபா கூட வாங்குவீங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பால் விலையை ஏற்ற வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன வேற எங்க இருந்து எடுப்பீங்க சொல்லுங்க? 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, 80,000 கோடி, லட்சம் கோடி கிட்ட வட்டியே தொட போறோம். யாரு கேட்டது எங்களுக்கு பொங்கலுக்கு 3000 கொடுத்துருங்க? யாரு கேட்டது? கேட்கிறான் சம வேலை சம ஊதியம் கொடுங்கன்னு வீதியில நிக்கிறான். யார்? ஆசிரியர் நிக்கிறான். அறிவை போதிக்கிற அறிவு கருவறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிக்கிறான். அன்னைக்கு கொரோனா வரும்போது தேவைகளா தெரிஞ்சாங்க இந்த சேவை பெண்கள் செவிலியர்கள். இன்னைக்கு தேவையில்லாம வீதியில நிக்கிறாங்க. அவங்க கேட்டு போராடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுங்கன்னு வீதிக்கு வந்தாங்களா? நீங்க சொல்லுங்க. உரிமை தொகை கொடுங்கன்னு எங்களுக்கு வந்தாங்களா? ஏன் கொடுக்குறீங்க? 950 கோடி இழக்கிறீங்க மாசத்துக்கு. தம்பி, நீங்க 3000 கொடுக்குறீங்க, 3000. ஆனா ஒரு ஆள் ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கடன். 3000 எனக்கு கொடுக்குறீங்க, ஆனா 2 லட்சம் ரூபாய் எங்க அம்மா மேல கடன். அப்புறம் அது எடுபடாத. அவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு தெரியும், பிஜேபி சாமி மதம் சாதி இது 3 தான் அரசியல வச்சு. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. நான் சொல்லல, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன், மக்களை பற்றி சிந்திக்காம, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, அவர்களின் நலனை பற்றி சிந்திக்காம, சாமி கடவுள் இந்த மாதிரி இந்த சாதி மதத்தை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. இவர்களுக்கு மதம் சாதி இதை தான் சுற்றி சுற்றி வருவாங்க. சாமி அவங்க சாமியை பற்றி கவலைப்படுவாங்க, நான் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்படுவாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற முரண் அதுதான். நீங்க மலையை வெட்டுங்க, கவலைப்பட மாட்டாங்க. இப்ப மலை மேல விளக்கத்தை போராடுறீங்கள, பக்கத்துல இருக்க மலையை வெட்டிட்டு போகும்போது ஏன் வரல? குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான் இருக்குல்ல, அந்த குன்றுல இருக்கானா இல்லையா? அப்ப எப்படி இருக்கு இது? அயோத்தி ஆக்கணும்ல, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நீங்க அயோத்தியிலே தோத்துட்டீங்கல்ல. ராமர் கோயில் கட்டணுங்கிற பிரச்சனை இருக்கிறவரை அரசியல் இருந்துச்சு, கட்டி முடிச்சவொன்னா அந்த தொகுதியிலே நீங்க தோத்துட்டீங்க. அது அகிலேஷ் என்ன பண்ணிட்டாரு? தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. அது இங்க எடுபடாது. ஏன்னா இது ஏன்னு கேளுங்க, தமிழ் சமூகம் அறிவு சமூகம். என்னதான் இருந்தாலும் அது யோசிக்கும், சிந்திக்கும், இது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு சிந்திக்கும். அதனால அது இங்க எடுபடாது. அது அயோத்தி அரசியல் இங்க செய்ய முடியாது.
எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்காமல் பாதை மாதிரி விஜயை எதிர்க்கக்கூடிய செயல தான் சீமான் இருக்கிறார் சமூக பேசுறாங்க. தம்பி விஜயை நாங்க எதிர்க்கிறோன்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது? சில கேள்விகளை கேட்டிருக்கோம். அவர் முன்வைக்கிற கருத்தியல் கோட்பாடுகளை சில கேள்விகளை கேட்டிருக்கோம். அது விமர்சனம்னு பார்க்குறதோ அது எதிர்ப்புன்னு பார்க்குறதோ தப்பு. உங்களுக்கு புரியுதா? நான் தம்பியை எதிர்க்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன் இல்லை, பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை எதிர்க்கிறவன் எல்லாரும் எதிரி இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் எதிரி. நான் களத்தில் எதிரியை குறிச்சிட்டு இறங்கினவன். எதிரியை குறிச்சிட்டு இறங்க 4 பேர் உங்களுக்கு இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள். என் இனம் என் மொழியை அழிச்சவன் யார்? என் மாநிலத்தின் உரிமையெல்லாம் பறிச்சவன் யார்? என் நிலத்தின் வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறவன் யார்? என் இனத்தை போர் நடத்தி சாகடிச்சவன் யார்? அதுக்கு கூட நின்னவன் யார்? போராடி தடுக்கிற உயரத்திலிருந்து தடுக்கிற உயரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து நின்னவன் யார்? காங்கிரஸ் போரை நடத்துச்சு. ஒரு 2G அலைக்கட்டுக்காக 1 மாசம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா பக்கத்துல ஒரு தீவில் இப்படி மானோட சமூகத்தை கொண்டுகிட்டு இருக்கிய சக மனித சாவனோட தலையிட்டு அந்த போரை நிப்பாட்டுன்னு பேசலையா? அது யாரு? போராடி நிறுத்துற உயரத்தில் இருந்த அதிமுக ஒரு தடவை கூட அந்த போரை நிப்பாட்டுன்னு போராடம் என்பது யாரு? அப்ப இவங்கெல்லாம் என்னுடைய எதிரிகள். நாற்பக்கம் எதிரி, நடுவில் நம் தமிழ் தாய் நாம் புரட்சி பாவலாம். இப்ப நாற்பக்கம் எதிரி, நடுவுல நாம் தமிழர் கட்சி. இதுல தம்பியை எங்களுக்கு எதிரியும் இல்லை, போட்டியும் இல்லை. நான் ஒரு கருத்து, என் கோட்பாட்டோடு யாரும் மோதுறாங்க. நீங்கள் திராவிடருங்கிறீங்க, நாங்க தமிழருங்கிறோம். நீங்க இந்தியருங்கிறீங்க, நாங்க தமிழர்கள், இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம். இங்க மாறுபடுது, கோட்பாடு மாறுபடுது. நீங்க ஊழல் லஞ்சம்ன்றீங்க, நான் உண்மை நேர்மைங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க வாக்குக்கு காசுங்கிறீங்க, அது இல்லைங்கிறோம். நாங்க இலவசம்ங்கிறீங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலை இல்லாத வாழ்க்கை தர உயர்வுங்கிறோம். இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இதுதான் போட்டி. இதுல என் தம்பி எந்த பக்கத்தில் நிற்கிறாரு? பேச்சு கிடையாது. அவருக்கு எனக்கும் போட்டி இல்லை. திராவிடத்தின் பெரிய கட்சி எது? அதோடதான் போட்டி. இவர் வர்றதுக்கு முன் இருங்க தம்பி. இவர் இப்பதான் வர கேட்கறதுக்கு என்னை பேச விடுங்க. அதெல்லாம் நீ பேசிக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரலன்னா நீ பெரிய அப்பனுக்கு பிறந்த கொஞ்சம் ஆட்சி அதிகாரத்துக்கு காசு கொடுக்காம நீ மோதி வெல்லுவா. உன் பெரியார தூக்கிட்டா ஓட்டுக்கு காசு கொடுக்காத, உன் பெரியார வச்சுக்க, நான் என் தலைவனை வச்சுக்கிறேன். வெல்லுவான். அதிகாரம் இருக்கிறதுனால பொங்கலுக்கு 3000 மடிக்கணினி, அதுக்கு ஆசிரியருக்கு ஓய்வூதியம், இதெல்லாம் கொடுத்து நீங்க வாக்க பறிக்கிறீங்க. இது கொடுத்து வாக்கு காசு கொடுப்பீங்களா இல்லையா? ஒரே கேள்வி, கொடுப்பீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நீங்க எப்படி தடுக்க முடியாம எப்படி போராடி தானே இது பண்ணணும். ஒரே நாள்ல வர்றதுக்கு நான் மந்திரக்கோள் இல்லையே. தனியா நின்று தனியா நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படி வர முடிஞ்சுச்சு? எப்படி வர முடிஞ்சுச்சு? எந்த பின்புலம் இருந்துச்சு? நடிச்சனா 40 வருஷம் 35 வருஷம் நடிச்சு பெரிய ரசிகர்களை சந்திச்சு வச்சிருந்தேன்னா, இல்ல பரம்பரையா எங்க அப்பா அமைச்சர் முதலமைச்சர் வாரிசா ஏதாவது ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தேன்னா சொல்லுங்க நீங்க. அப்போ நீங்க பேசுறது அப்படி தப்பு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி வர்றது போறது அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க இவர் சொல்றாரு பெரியார் இல்லாம அப்படின்னா ஈவேரா இல்லாம அரசியல் இல்லைன்னா எப்படி? ஜெயலலிதா ஒன்றும் பெரியாரை பேசி இங்க அரசியல் செய்யலைங்க. பெரியாரை பேசாம இவ்வளவு தூரம் எப்படி வர முடியும்னால பெரியார் தான் பெரிய வலிமையான ஆற்றல் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? கூட்டத்துக்கு சாராயம் பிரியாணி கொடுத்து கூட்டி வர எதுக்கு கூட்டி வர? தோத்து போயிடுச்சுல. அப்போ பெரியாருக்கு ஓட்டா, நீங்க கொடுக்குற 500 ரூபாயில இருக்க காந்திக்கு ஓட்டா? பதில் சொல்லுங்க. சிரிக்காதீங்க. தடுக்கிறதுக்கு அதிகாரத்துக்கு வரணும்னா கொடுக்காம தான் வரணும். மாற்றம்ங்கிறது மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான். நான் மாற்றத்தை விரும்புறேன். என்னை மாதிரியே மாற்றத்தை விரும்புகிற மக்கள் 36 லட்சம் பேர் பணம் கொடுத்தும் சாராயம் கொடுத்தும் சாப்பாடு கொடுத்தும் சாதியை சொல்லியும் மதத்தை சொல்லியும் தேடி என்னை போட்டுட்டாங்கல்ல. அதே மாதிரி இன்னொரு கூட்டம் வரும்ல மாற்றத்தை விரும்பி. அப்படி எல்லோரும் விரும்பும் போது ஒரு நொடியில் மாற்றம். அது எவ்வளவு நாளாகும், எவ்வளவு காலாகும், அதை பார்த்துக்கிட்டு வேலை செய்ய முடியாது தம்பி. எது சரியோ அதை தான் செய்யணும். புரியுதா? எளிதானதை செய்யக்கூடாது, சரியானதை செய்யணும். அது காலம் எடுக்க தானே செய்யும். நீங்க என்ன நட்ட உடனே தக்காளி காய்ச்சிருவா தம்பி?
நட்டவுடன் தம்பி, நட்டவுடனே கத்திரிக்காய் காய்ச்சிருந்தா தம்பி, அதுக்கே 90 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது தம்பி. கொஞ்சம் பொறுங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. நன்றி.